முருகதாஸோடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் இப்போ சிவகார்த்திகேயனுடைய 23வது மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த மூவியில் வித்யுத் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. இப்போ நியூவாக ஒரு ஆக்டர் ஜாயினிங் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. விக்ராந்த் அவர்கள் தான். விக்ராந்த் அவர்கள் இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. முக்கியமான ஒரு சோஷியல் விஷயத்தை மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் மூவியாகவும் இந்த சிவகார்த்திகேயனுடைய 23 தயாராகிட்டு இருக்க. இந்த மூவியில் வித்யுத் அவர்கள் இப்போ ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. தலைவருடைய ஆக்டிங்கில் வர அக்டோபர் மந்தில் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது வேட்டையன் மூவி தான். வர அக்டோபர் 10க்கு இந்த மூவி தேட்டரில் வரும் அப்படின்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியோடைய ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் வீடியோஸும் சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவியும் இந்த மூவியோடைய ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக்கும் தான் வாங்கியிருக்காங்க. தலைவருடைய ஆக்டிங்கில் ஒரு பிக் வெயிட்டிங்கான மூவி. அக்டோபருடைய 10க்கு இந்த மூவி கன்ஃபார்ம் தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மூவி சோலோவாக ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் இப்போ வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு. விமலுடைய ஆக்டிங்கில் மாப்போசி அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருந்தது. இந்த மூவியை வெற்றிமாறன் அவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. வெங்கடோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகி இருந்தது. இப்போ இந்த மூவியோடைய அஃபிஷியலான நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாப்போசி அப்படின்னு இருந்த டைட்டிலை சார் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே. போஸ் வெங்கடோடைய டைரக்ஷனில் எஜுகேஷனை மெயினாக வச்சு தான் இந்த மூவியை தயார் பண்ணியிருக்காங்க. விமலுடைய ஆக்டிங்கில் விலங்கு சீரிஸ் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தினதுக்கப்புறம் தொடர்ந்து விமலுக்கு இப்போ மூவி அமைஞ்சிக்கிட்டு வருது. அதில் இப்போ மாப்போசி அப்படின்ற டைட்டில் மாற்றினா இந்த சார் மூவிக்கும் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் இருக்கா. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். சந்தோஷ் ராவனுடைய டைரக்ஷனில் ராஞ்சா அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவி தயாராகிட்டு இருந்தது. இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் போஸ்டர் மட்டும் இல்லாமல் இந்த மூவி தரப்புலேருந்து கன்ஃபார்ம் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் இந்த மூவி ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. ரீசெண்டாக தான் மூவியோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருக்கா. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நிறையா இருக்கா. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரலாம். ராமச்சந்திரனுடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு ஹாரர் மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. போச்சு அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கா. ஒரு ஜூலையோட எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. ராஜேஷ் முருகேசனுடைய மியூசிக்கில் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக வர ஜூலையோட எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டரில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஜூலையோடைய லாஸ்ட் எண்ட் ஆஃப் ஆனால் 27, 28க்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விஜய் சேதுபதியுடைய பையனான சூர்யா அவர்கள் நியூவாக ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஃபீனிக்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவியோடைய டீசர் அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோட டீசரும் ரிலீஸ் ஆகியிருந்தது. அனல் அரசுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்க. கேமிங் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாக தயாராகிருக்க இந்த மூவியோடைய டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மூவியில் நிறைய பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்க. ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த டீசருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்பட்டிருக்க. பெரிய பெரிய பீப்புள் எல்லாமே இந்த மூவியோடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியோடைய பையன் அப்படின்றதுனால முதல் மூவிக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஸ்டோரி மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவும் படத்தில் அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தும். அனல் அரசுடைய டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைமாக சூர்யா ஆக்டிங் பண்ணுற இந்த மூவிக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்பட போகுதுன்னு தெரியல. 2024 செகண்ட் ஹாஃபான ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே கூட இந்த மூவியும் தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜூனியர் என்டரோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேவரா மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி அக்டோபர் 10க்கு இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்னு க்ளூ பண்ணி வச்சவங்க இப்போ செப்டம்பருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் செப்டம்பர் 27க்கு இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. இப்போ ஏன் டேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அக்டோபர் மந்தில் தலைவருடைய ஒரு பிக்கஸ்ட் மூவி ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்க. கொரோடாலா சிவாவுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய மியூசிக்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வைஸில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவி தயாராகிருக்க. மேக்ஸிமம் இந்த மூவியை சோலோவாக தான் ரிலீஸ் பண்ண பிளான் போடுவாங்களே. ஏன்னா இந்த மூவி ஒரு ஹை பட்ஜெட் மூவி அப்படின்றதுனால பாக்ஸ் ஆஃபீஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. சுதா கங்கரோடைய டைரக்ஷனில் சூர்யா ஆக்டிங் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவினா அது சூரராய் போட்டுற மூவி. அதே மூவியாக சுதா கங்கர் அவர்கள் ஹிந்தியில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்ஷய்குமார் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. சர்ஃபரா அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவியோட ரிலீஸ் டேட் வரைக்குமே வந்துட்டாங்க. ஜூலை 12 அன்றைக்கி இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியில் அருணா பத்யா, ஜோதிகா, சூர்யா, விக்ரம் மல்ஹோத்ரான நிறைய பேர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தால் இந்த மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ ஹிந்தி வெர்ஷனில் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஓடிடியில் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. இப்போ இந்த மூவியோடைய ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது. வர ஜூலை 12க்கு தெரியும் இந்த மூவி ஹிந்தியில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு. விதார்த்தோடைய ஆக்டிங்கில் லாத்தர் மூவி UA சர்டிஃபிகேட்டடாக வர ஜூன் 21க்கு தேட்டருக்கு வரப்போகுது. சாஜி சலீமுடைய டைரக்ஷனில் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி தயாராகிருக்க. இப்போ UA சர்டிஃபிகேட்டோட இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர ஜூன் 21க்கு தெரியும் இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு. ராதா ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய ப்ரொடக்ஷனில் கிஷோரும் TT வாசனும் ஆக்டிங் பண்ணுற ஒரு மூவியோடைய டைட்டிலை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூவியோட டைட்டில் வச்சுருக்காங்களே. கருணாகரன் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் போஸ்டர் மட்டுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட அப்டேட்டை கொடுத்துருக்காங்களே. இதுக்கப்புறம் இந்த மூவிலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த ஐபிஎல் மூவியை தேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேனே.